ஒரு நாளைக்கு பல தடவை நான் அந்த 103ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனத்தையும், இந்த 32வது சங்கீதம் 1-2வது வசனத்தையும், பரமண்டல ஜெபத்தையும் பல தடவை இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பிரயாணம் பண்ணுவேன், ஒரு கார்ல போறேன், ஒரு விமானத்துல போறேன், நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருதயத்துல. நீங்களும் சொல்லணும். இதை சொல்ல 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 இயேசுவுடைய நாமம் என் இருதயத்துல ஆழமாக 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 போய்கொண்டே இருக்கும். இயேசு எனக்கு போதும் என்பதுதான் நீதிமான்களாக்கப்பட்டவன். சொல்றேன், நீ என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்தோம் என்றால் அது ஒரு முக்கியமான வார்த்தை. ஒரு கணவனை போல ஒரு மனைவியை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஒரு மனைவியை போல ஒரு கணவனை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. அதுதான் தேவன் ஒரு மனிதனை அறிவது என்பது. தேவன் என்னை அறிவதும், நான் தேவனை அறிவதும், நீங்கள் தேவனை அறிவதும், தேவன் உங்களை அறிவதை விட வித்தியாசமானது. தேவன் உங்களை அறியும் பொழுது, நான் தேவனை அறியும் பொழுது, அதாவது பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய திருமண நாளை யோசித்து பாருங்கள். என்றைக்கு திருமணமாகின்றதோ அன்றைக்கு மனைவி என்ன சொல்கிறார்? நான் இனி உங்களுக்கு கீழ்ப்படிவேன். புருஷன் என்ன சொல்லுவான்? நான் இனி உன்னுடைய சொல்லை கேட்பேன், உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்பேன், உன்னுடைய கஷ்டங்களை கேட்பேன். பிரியமானவர்களே, ஒரு மனைவி என்பவள் யார்? புருஷனை சார்ந்து நிற்கிறவள். ஒரு புருஷன் என்கிறவன் யார்? மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன், மனைவியை சந்தோஷப்படுத்துகிறவன். அதே பாயிண்ட் தான் இங்க. என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நீதிமான்களாக்கப்படும் பொழுது சந்தோஷம். அதனாலதான் நாம் திருமணத்தை அவ்வளவு சந்தோஷத்தோடு நாம் அனுசரிக்கிறோம். அதுதான் நாமும் நம்முடைய மறுபிறப்பு நாட்களை நாம் தினந்தோறும் அனுசரிக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு நாள் அல்ல. இந்த நாளிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், பரவாயில்லை. இன்னார் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், பரவாயில்லை. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இருக்கிறேன். இந்த நாளிலே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன், பரவாயில்லை. ஆனால் முக்கியமானது, நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அருமையானவர்களே, பாயிண்ட்டுக்கு வரேன். நீதிமான்களாக்கப்படுதல் என்றால் பாதுகாப்பு, 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 ப்ரொடெக்ஷன். சரி, நான் என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனா எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவளை பாதுகாக்க முடியாது. என்னுடைய மனைவிக்கு மறிக்கும் வேலை வரும் பொழுது நான் அவளை மரணத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒரு கொடூர வியாதி நம்முடைய வீட்டில் ஆளும் பொழுது நாம் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரு பெரிய பண கஷ்டத்திற்குள் நான் போகும் பொழுது நாம் ஒரு மேஜிக் செய்து அந்த பணத்தை வாங்கி அதை மூடிவிட முடியாது. பிரியமானவர்களே, பாதுகாப்பு கொடுக்க வாஞ்சை இருக்கின்றது, ஆனாலும் மனிதர்கள் தானே கொடுக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும், நீங்களும் உங்களுடைய குடும்பமும், நானும் என்னுடைய மனைவியும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் ப்ரொடெக்ஷன். தீங்கு உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஒரு வழியாய் உன்னை எதிர்த்து வருவார்கள், தனி வழியாய் திரும்பி போவார்கள். பாதுகாப்பு, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். எதில் ப்ரொடெக்ஷன்? இந்த வருடங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும், இந்த அத்தனை வருஷத்திலேயும் உங்க இருதயத்துல எதை குறித்தெல்லாம் பயம் இருக்கின்றதோ எல்லா பயத்திலிருந்தும் பாதுகாப்பு. மனிதனை குறித்த பயம், வருங்காலத்தை குறித்த பயம், என்னுடைய காலத்துக்கு பிறகு என் பிள்ளைங்க எப்படி இருப்பார்களோ, என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய பையங்க எப்படி இருப்பாங்களோ, பயமே வேண்டியதில்லை. எல்லா பயம், எல்லாத்தை விட பெரிய பயம் மனிதர்களுக்கு என்ன தெரியுமா? the fear of death, மரண பயம், மரண பயம். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம் உங்கள் எல்லாருக்காகவும், விசுவாசிகள் எல்லாருக்காகவும், எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், எல்லாரையும் ஆண்டவர் நல்ல தீர்க்காய்ச்சி கொடுக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். தீர்க்காய்ச்சோட கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் வாழணும். மரணம் வரும், அது பற்றி பரவாயில்லை. ஆனால் அது வரும் பொழுது மரணம் என்பது நித்திரை என்று மாற்றப்படுகின்றது. பார்த்திருக்கீங்களா பைபிள்ல? என்
என் சிநேகிதனாகிய லாசரு எப்படி இருக்கிறான்? ஞாபகம் அவங்களுக்கு நித்திரையாயிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலர் எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். தெசலோனிக்கேயர்லயும் வருகின்றது கிறிஸ்துவுக்குள் நித்திரை. பிரியமானவர்களே, என்ன சொல்ல விரும்புகிறேன்? நீதிமான்களாக நாம் என்றைக்கு மாற்றப்படுகிறோமோ அன்றைக்கு ஹெவன், பரலோகம் என்ன செய்கின்றது? மரணத்தை கேன்சல் பண்ணுகின்றது. இனி என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு மரணம் இல்லை. இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட், the throne of judgment, நியாய தீர்ப்பு கேன்சல் பண்ணப்படுகின்றது. மூன்றாவது நரகம் கேன்சல் பண்ணப்படுகின்றது. அதனாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பது வெற்றி. இந்த வெற்றி கிடைப்பதனாலே தான் சந்தோஷம் வரும். இந்த வெற்றி இன்னும் கிடைக்கும் என்பதனாலே தான் சமாதானம் வரும். அருமையானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். என்னோடு சேர்ந்து எஸ் சாமி உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றியோடுலாம் இருக்கிறோம். அதனால தான் நான் உங்களிடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:23 வாங்க. பவர் 1 கொரிந்தியர் 3:23 வாசிங்க. என்னோட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அருமையானவர்களே, நான் வாஸ்தவத்தீங்களா கொஞ்சம் முந்தி அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்துல இருக்கும் பொழுது நாம் பிசாசை பிடித்தவர்கள். வீட்டுல சொல்லுவாங்க, பிசாசு பிடித்தவனே, நானும் பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், நீங்களும் பிசாசு பிடித்தவர்களாக இருந்தீர்கள். நாம் பிசாசு பிடிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஆனால் ஆகினாலே தான் நாம் பிசாசின் உடையவர்களாக இருந்தோம். ஆனால் ஒரு சேஞ்ச், ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச், ஒரு பெரிய மாறுதல். அந்த மாறுதல் என்ன? இயேசு நம்மை பிடித்துக் கொள்கிறார், நாமும் இயேசுவை பிடித்துக் கொள்கிறோம். அப்பொழுது பிசாசின் உடையவர்கள் என்பவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு வசனம் இது. இந்த சென்னையில, எந்த பகுதியில, எந்த தெருவில், இந்த வீட்டில் சில வீடுகள் வசதியாக இருக்கின்றது, சில வீடுகள் வசதியாக இல்லை. சில வீடுகளில் அநேக அறைகள், ரூமுகள் இருக்கின்றது, சிலருக்கு 1 ரூம் செட். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, சில தெருக்கள் விசாலமாக இருக்கின்றது, சில தெருவிலே சைக்கிளை விடக்கூட இடம் இல்லை. நெருக்கடியான இடங்கள், ஜனப்பெருக்கமுள்ள இடங்கள். பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் படிக்க வேண்டியது இருக்கிறது, பக்கத்திலே ஒருவர் டெலிவிஷனை சத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எவ்வளவோ துன்பங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சொல்ல முடியுமா? யாருக்கெல்லாம் சொல்ல முடியும்? யாருக்கெல்லாம் சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதனாலேதான் நாம் வித்தியாசமான மாறிவிடுகிறோம். ஏன் கொண்டு சைக்கிள் இங்க நிப்பாட்டிருக்கீங்க? ஏன் இப்படி போறீங்க? ஏன் இப்படி உங்க வீட்டுல சத்தமா வைக்கீங்க? யார்கிட்டையும் நாம் சண்டை போட மாட்டோம், யார்கிட்டையும் நாம் வாதாட மாட்டோம். விட்டு கொடுப்போம், சகிப்போம், பொறுமையோடு இருப்போம், எதிர்த்து பேச மாட்டோம். நீங்கள் செய்யாததை உங்கள் மேல் சொன்னாலும் நீங்கள் அதற்கு எதிராக வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள். அவர் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் வாதாடவில்லை, அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவில்லை. அதுதான் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, இது எத்தனை அருமையானது, எத்தனை அருமையானது. இந்த ஒரு வாழ்க்கைக்குள் ஒரு மனிதன் வந்து விட்டால் அவன் கீழ்த்தரமாக வாழ மாட்டான். கீழ்த்தரம் என்பதைத்தான் நாம் இந்த 1 கொரிந்தியரிலே நாம் முதலாவது சில வசனங்களிலே வாசித்தோம். கீழ்த்தரமானவர்கள் மேலானவர்கள். ஆகையினாலேதான் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கீழ்த்தரமானவர்களா, இல்லாவிட்டால் மேல்தரமானவர்களா? இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொலோசியருக்கு வாருங்கள். கொலோசியர் 3:1-2 சத்தமாக, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து
தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஒரு பூமியில் உள்ள ஃபுட்பால் கோர்ட் அளவு கூட இருக்காது, ஒரு கால்பந்து விளையாடும் இடம் அளவு கூட கிடையாது. ஒரு பூமியில் உள்ள ஒரு இடத்துக்காக இந்தியா இன்றைக்கு குலுங்குகின்றது, ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு எரிகின்றது. ஒரு சின்ன இடத்துக்காக. பிரியமானவர்களே, டெல்லியில இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்துச்சு. அதை என்னிடத்தில் பேசியவர் ஹியூமன் ரைட். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் புது புது வார்த்தைகள், புது வார்த்தைகள் இப்பொழுது நிறைய உலகத்துக்குள்ளே வருது. ஃபைட் ஃபார் த ரைட். எனக்கு ஒரு போன் வருகின்றது, கர்நாடகான்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நீங்க கோயில் கட்டுறது கர்நாடகா தானே, ஆந்திராவில் விஸ்வவாணி ஊழியத்தில் ஒரு இடத்துல உங்களுடைய ஊழியக்காரன் ஒருவரை கொலை செய்து ஒரு இடம், அந்த ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்களாமே. உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்காங்க. எனக்கு தெரியாதேன்னு. ஆமா, உங்களுடைய ஊழியக்காரன், விஸ்வவாணி ஊழியக்காரன், அந்த இடத்த அதுல ஒரு கோயில் கட்டுறதுக்காக அவங்க யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல கோயில் கட்டணும், ஆனா அங்க அவட புதைச்சி ஒரு கல்லறை கட்டிட்டாங்களே. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதை பற்றி நீங்கள் புரோட்டஸ்ட் பண்ண வேண்டாமா? எனக்கு தெரியாது. நான் தம்பி செல்வராஜை கூப்பிட்டேன். தம்பி இப்படி சொல்றாங்களே, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எது தெரியுமான்னு. நான் நினைக்கிறேன் அவங்க உங்களோட இதை பிறகு தெளிவாக பகிர்ந்து கொண்டால் நல்லது. ஆனால் எனக்கு தம்பி சொன்னதை நான் சொல்வேன். ஆந்திராவில் இன்றைக்கு நீங்க யாராவது ஆந்திராவுக்கு போயிருக்கீங்களா? விஸ்வவாணி ஊழியத்தை பார்க்க போயிருக்கீங்களா? உங்கள யாராவது போயிருக்கீங்களா? அங்க ஆவிக்குரிய ஒரு தீ பற்றி எரிகிறது என்பது தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு என்னுடைய இதயத்தில் நான் 40 வருஷத்துக்கு அதிகமாக மிஷனரி ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில் நான் இருந்து கொண்டு வருகிறேன். எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? இந்த முயல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியுமாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஊழியக்காரனை பார்த்தா தெரியும், இவனால கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்பது எனக்கு உடனே தெரியும். நான் அந்த அளவுக்கு அடிக்கடி போயிருக்கிறேன். எனக்கு இந்த நம்ம தம்பிமார் எல்லாரையும் பார்த்தா இவங்க சரியான கர்த்தருடைய வெறி நாய்கள் மாதிரி நிக்கிறாங்க. அங்க ஆண்டவருக்காக அநேகரை கொண்டு வரணுங்கிறதுக்காக நிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு கோயில் தேவை, யாரோ ஒருவர் ஒரு நிலம் கொடுத்திருக்கிறார். அதுல இவர்கள் கோயில் கட்ட போகும் பொழுது ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ கோயில் கட்டுனா, இந்த இடத்துல கட்டுனா உன்னை வெட்டி இந்த இடத்துல புதைச்சிருவோம். அதுக்கு ஒரு மாடலாக ஒரு கல்லறை கட்டி வச்சுட்டாங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நம்ம தம்பி செல்வராஜ் இந்த ஊழியத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம பதிலே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம செய்யறது யாருடைய ஊழியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசுக்குள்ள இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்திலிருந்து பேசுவார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின் கைகளை நீட்டுவார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் இயேசு மூலம் பேசுவார்கள். ஆவிக்குரியவர்களுக்காக இயேசுவின் கை நீட்டப்படும். ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்களை ஆண்டவர் எந்த மனிதனுடைய கைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த தம்பி சொன்னாங்க, அண்ணே நாங்க அப்படியே விட்டு கொடுத்துட்டோம், நாங்க அங்க ஒண்ணும் கெட்ட போறது கிடையாது. அவங்க என்னைக்கு மனம் திரும்பி அந்த கோயிலை கெட்டுங்கன்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய வசனத்திற்குள் மேலானவைகளுக்குள் வரும் பொழுது பிரியமானவர்களே, எனக்கு இதெல்லாம் கீழ்த்தரமா தெரியுது. நம்ம யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா இதுல கோயில் கட்டக்கூடாதா? பரவாயில்லையா ஐயா, உங்களுக்கு சமாதானம் வரும் வரைக்கும் நாங்க கட்ட மாட்டோம் ஐயா. அவ்வளவுதானே வேணும், வேற என்ன வேணும்?
மனுஷன் ஒரு அடி நிலத்துக்காக எத்தனை கொலை செய்யறான். இந்த பூமி இல்ல ஒரு சின்ன இடத்துக்காக எத்தனை குடும்பங்களை சண்டை வருது, பாக பிரிவினை என்று சொல்லி. சகோதரர்களே, சகோதரிகளே, விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். அதுதான் மேலானவைகளை தேடுதல். விட்டு கொடுங்கள். எனக்கு வர வேண்டிய என் தம்பி எடுத்துக்கிட்டான், எனக்கு வர வேண்டிய அண்ணன் எடுத்துக்கிட்டான், எங்க அப்பா சரியா பிரிச்சு கொடுக்கல, பரவாயில்லை. தேவன் நீங்கள் என்ன இழந்தீர்களோ அதை விட 10 மடங்கு உங்களுக்கு கூட கொடுப்பார், கூட கொடுப்பார். சகோதரர்களே, மேலானவைகளை நாம் தேடுகளாக மாறும் பொழுது இந்த உலகம் மாறும், இந்த ஜனம் சிந்திக்கும். பிரியமானவர்களே, திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மேலானவை எவை? மேலானவைகளை நாடுங்கள் என்றால் மேலானவை எவை? பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து லூக்கா 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள். மேலானவைகளை நான் உங்களுக்கு முதலாவது சொல்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு நீங்கள் என்னோடு சம்மதிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மேலானவை இயேசுவின் பாதமே, மேலானவை இயேசுவின் பாதமே, the feet of Jesus. மேலானவை இயேசுவின் பாதமே. உங்களுக்கு அப்படித்தானா? இங்க உள்ள எல்லாருக்கும், இந்த பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் மேலானது ஐயா அம்மா இவங்க எல்லாருக்கும் கை வைத்து காட்ட முடியுமா? மேலானவை இயேசுவின் பாதமே, மேலானவை இயேசுவின் பாதமே. சிம்சோனுக்கு மேலானது ஒரு பெண்ணின் பாதமே. அந்த ஐஸ்வர்யவானுக்கு மேலானது இரும்பு பெட்டியின் பாதமே. உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு, ஹிட்லருக்கு, முசோலினிக்கு, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களுக்கு, ராஜாக்களுக்கு, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு, அநேக சமயத்தில் கிறிஸ்தவ தலைவர்களுக்கு மேலானது ஒரு பதவியே, ஒரு பதவியே, ஒரு நாற்காலியே. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் மேலானது இயேசுவின் பாதமே. லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுடைய பாதம் என்றால் வசனம். உங்களுக்கும் எனக்கும் மேலானது ஒரு முறைக்கு தூக்கி காட்ட முடியுமா? உங்களுக்கும் எனக்கும் மேலானது கர்த்தருடைய வசனமே, கர்த்தருடைய வசனமே. உங்களுக்கும் எனக்கும் மேலானது கர்த்தருடைய வசனமே, கர்த்தருடைய வசனமே. இதை தவிர மேலானது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை, எவரும் இல்லை. மேலானது கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளையே, வஞ்சிக்கப்பட்டு போகாதே. இதைவிட மேலானது உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஆண்டவர் இந்த மேலானதை தேடாதவள் எப்படி அலசடிப்பட்டு கிடக்கிறாள். அடுத்தது பாருங்கள், மேலானதை தேடாத ஒருவளின் நிலையை பாருங்கள். 40 என்னோடு வாசியுங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு திருப்தி, மேலானவைகளை தேடாதவர்களுக்கு அதிருப்தி. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் அவளுக்கு சொல்வதை பாருங்கள். 41க்கு வாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் ஆங்ஸைட்டி, எப்பொழுதும் சஸ்பென்ஸ், எப்பொழுதும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்,
எப்பொழுதும் டென்ஷன். யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? மேலானவைகளை தேடாதவர்களுக்கு. சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆண்டவர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை பார்க்க வைத்ததற்கும் நான் ஆண்டவருக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். என்னை எத்தனை வருஷம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அத்தனை வருஷமும் நான் விசுவாசிகளுக்கு இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். மேலானது, மேலானது, மேலானது. இதில் நம்ம கவனம் போக 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 மற்றவைகள் எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. அருமையானவர்களே, மேலானவைகளை தேடாதவர்கள் கவலை என்கிற உளையிலே மாட்டி தவித்து குழம்பி திகைத்து போவார்கள். அவர்கள் முழு நேர ஊழியர்களாகவும் இருக்கலாம், விசுவாசிகளாகவும் இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களாகவும் இருக்கலாம். மார்த்தாள் இயேசுவை அறியாதவள் அல்ல. சகோதரர்களே, ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். சகோதரிகளே, எல்லாரும் சேர்ந்து 42 வாசியுங்கள். வாசிங்க சத்தமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களிடத்துல நான் 2 சொல்ல விரும்புகிறேன். மேலானவை என்பது 2 உண்டு. 1 இயேசுவினுடைய பாதம், 2 இயேசுவினுடைய பாரம். இயேசுவினுடைய பாரம். மேலானவை 2 தான் உனக்கும் எனக்கும். இந்த உலகத்துல மேலானது மற்றவர்களுக்கு பணம், இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு பதவி, இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு புகழ். உனக்கோ அவை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். மேலானவை எது? இயேசுவின் பாதம். 2வது எது? இயேசுவின் பாரம். இது 2 தான், இது 2 தான், இது 2 தான் உங்களுக்கும் எனக்கும். இது 2ம் கிடைச்சிட்டுனா எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அதோட கூட தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. எவ்வளவு எப்ப உங்களுக்கு சொந்த வீடு வேணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துருவாரு. எப்ப உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பதவி வேணுமோ ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக். இதை நீ தேடாமல் அதை தேடுவாய் என்றால் அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. மேலானவைகளை நாடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கணும். நான் இதை குறித்து அதிகமாக யோசிப்பேன், ரொம்ப யோசிப்பேன். என் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பேன். The precious, what is precious to me? எனக்கு விலையேற பெற்றது என்னது? இயேசுனுடைய பாதம். எனக்கு விலையேற பெற்றது என்னது? இயேசுனுடைய பாரம். எங்கள் தேசத்தை நீர் சந்திக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த அருமையான இந்த வாலிப தம்பிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மண்ணும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு எலக்ட்ரிக் போஸ்டும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு மைல் கல்லும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாயும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாவும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு படுக்கையும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாற்காலியும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாகனமும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. அதைத்தான் நீ இந்த விஸ்வவாடி ஊழியத்தின் மூலமாக செய்ய தொடங்கினதற்காக சொல்லுங்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே